ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம பூனைகளின் 8 டெயில் லாங்குவேஜ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். பூனைகள் தன்னுடைய வாலை எப்படியெல்லாம் வச்சிருக்கும், அது அப்படி வச்சிருக்கும் போது அதன் அர்த்தம் என்ன, அது ஹாப்பியா இருக்கா, கோவமா இருக்கா, டென்ஷனா இருக்கா, இரிட்டேட்டடா இருக்கா, பயத்தோட இருக்கான்னு கூட நாம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப வாங்க பூனைகளின் வால் பொசிஷனை வைத்து அது எந்த மூட்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். முதல் பொசிஷன் ஸ்ட்ரெயிட் அப் பொசிஷன். பூனைகள் தன்னோட வாலை ஸ்ட்ரெயிட்டா மேல தூக்கி வைத்திருப்பது. இப்படி பூனையின் வால் இருக்குதுன்னா அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குதுன்னு அர்த்தமாம். மேலும் அது ஹாப்பி மூட்ல தனக்கு பிடித்த மனிதர்கள் உடனோ அல்லது தனக்கு பிடித்த பூனைகள் அல்லது பூனை குட்டிகள் உடனோ விளையாட ரெடியா இருக்குன்னு அர்த்தமாம். மேலும் இப்படி ஸ்ட்ரெயிட்டா மேலே தூக்கின வால் சில சமயம் கிடுகிடுன்னு சிறு நடுக்கத்துடன் கூட இருக்கலாம். இதற்கும் அது ரொம்ப மகிழ்ச்சியான மூட்ல இருக்குன்னு தான் அர்த்தமாம். இரண்டாவது பொசிஷன் கொஸ்டின் மார்க் பொசிஷன். இந்த வால் பொசிஷன் ஸ்ட்ரெயிட்டா மேலே தூக்கி கொண்டிருக்கும் வாலின் நுனியில் கொஸ்டின் மார்க் போல இருக்கும். இந்த பொசிஷன்ல பூனைகளின் வால் இருந்தால் அது நம்ம கிட்ட பழகவும் விளையாடவும் ரெடியா இருக்குதுன்னு அர்த்தமாம். மூன்றாவது பொசிஷன் பஃப்ட் அப் பொசிஷன். அதாவது இந்த மாதிரி பூனைகளின் வால் இருந்தால் மற்றும் உடலின் பின்பகுதி வளைந்து இருந்தால் அந்த பூனை மிகவும் பயத்துடன் இருக்கிறது அல்லது அது எதையோ பார்த்து பயந்துள்ளது என்று அர்த்தம். அதன் பயத்திற்கு காரணம் நாய் போன்ற வேறு விலங்குகள் இருக்கலாம். இந்த நேரத்தில் அதன் வால் மிகவும் மொத்தமாகி வாலில் உள்ள முடிகள் சிலிர்த்து கொண்டிருக்கும். இதற்கு காரணம் என்னன்னா அது தன்னுடைய உடலை பெரிதாக காட்டி வேறு விலங்குகளை பயமுறுத்த பார்க்கிறது என்று அர்த்தமாம். நான்காவது பொசிஷன் லோ டு தி கிரவுண்ட். பூனை தன் வாலை நிலத்தில் ஒட்டினார் போல தாழ்த்தி வைத்திருப்பது. இவ்வாறு பூனைகள் வாலை வைத்திருக்க 3 காரணங்கள் உள்ளன. முதல் காரணம் பயத்தினால் இருக்கலாம். இரண்டாவது காரணம் அதற்கு உண்டான மன கலக்கத்தினால் இருக்கலாம். மூன்றாவது காரணம் அதன் உடலில் ஏற்பட்ட வலியின் காரணமாக இருக்கலாம். அதற்கு அடிபட்டிருக்கலாம் அல்லது உடல்நிலை சரியில்லாமல் உள் உறுப்புகளில் வலி இருக்கலாம். அதனால் இது அவ்வாறு செய்கிறது. ஐந்தாவது பொசிஷன் டெயில் wrapped around its own body. இது என்ன பொசிஷன்னா தன் வாலை தன்னோட உடம்பை சுற்றி வைத்துக்கொண்டு பதுங்கி உட்கார்ந்து கொள்வது. இவ்வாறு பூனைகள் இருக்க காரணம் அது தன்னை பாதுகாத்து கொள்ள இருக்கலாம் அல்லது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம். உடல்நிலை சரியில்லாத போது அது தன் வாலை தன்னை சுற்றி வைத்துக்கொண்டு முடங்கி போய் அப்படியே உட்கார்ந்து கொள்ளும். ஆறாவது பொசிஷன் wagging their tails here and there. அதாவது வாலை பயங்கரமாக ஆட்டுவது. இந்த மாதிரி பூனைகள் தன் சக இனத்தோட சண்டை போடும் போது செய்வதை நீங்களே பார்த்திருப்பீங்க. 2 பூனைகளின் வாலும் இங்கேயும் அங்கேயும் ஆக்ரோஷமாக ஆட்டிக்கொண்டு சண்டை போடும். சண்டை முடியும் வரை இப்படி வால் ஆடிக்கொண்டேதான் இருக்கும். ஏழாவது பொசிஷன் twitching the end of the tail. பூனைகள் வேட்டையாடும் போதோ விளையாடும் போதோ இல்லை அது இரிட்டேட்டடாக இருக்கும் போதோ அதன் வால் இந்த மாதிரி பொசிஷன்ல தான் இருக்குமாம். எட்டாவது பொசிஷன் wrapping tail around your leg. நம் வீட்டு பூனைகள் நம்மிடம் பாசமாக இருக்கும் போது சில சமயம் தன் வாலை நம் காலை சுற்றி உரசிவிட்டு போகும். நம் காலில் தன் வாலை சுற்றி கொள்ளும். இதற்கு காரணம் அது நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க விரும்புகிறது என்று அர்த்தமாம். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோல சொன்ன மாதிரி உங்கள் பூனைகள் அதன் வாலை பல பொசிஷன்ல வைத்திருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு அதுக்கு என்ன அர்த்தம் கூட தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ கேட் லவர்ஸான உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.